நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க ஏதோ லோட பிடிச்சி உங்கள் ஊர் சைடு பார்த்து அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு இருக்கலாம். அந்தளவுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குவாலிட்டியாக இருக்குது. எப்பவுமே உங்களுக்கு ஸ்கை காசில் இந்த ஆடி மாதம் வண்டி எடுக்கிற எல்லாருக்கும் டேங்க் ஃபுல்லு 810 இது 1000cc வண்டி. ஸோ அந்த அளவுக்கு வண்டி வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இந்த ஒரு தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் போதும் 50,000 முன் பணம் போட்டால் போதும், பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். BS4ல ஒரு வண்டி தேடிட்டீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியாக இருக்கும். இது வந்து 2020 மாடல் டாடா ஏஸ் கோல்டு. 50,000 முன் பணம் போட்டால் போதும், பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். 3 to 4 டன் ஈஸியாக ஏற்றலாம். ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு வண்டி. சிங்கிள் கண்டிஷன் வண்டி பார்த்தா வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரு தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் போதும் 50,000 முன் பணம் போட்டால் போதும், பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஹை ஐஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருங்க கேட்டிங்கன்னா நம்ம சென்னை வந்துருக்கீங்க. நம்ம சென்னை வந்தாவே நம்ம ஸ்கை கார்ஸ் வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியாகவும் ரேட்டு கம்மியாகவும் மக்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். ஓகேங்க. நம்ம கூட இருக்கிற வந்து நம்ம ஸ்கை கார்ஸ் சுதாகர் அண்ணங்க. நம்ம சொல்லுங்கண்ணா, நம்ம ஷாப்பை பற்றி நம்ம வெஹிக்கிள்ஸை பற்றி சொல்லுங்கள். சென்னையிலே பெஸ்ட்டான வண்டி நம்ம கொடுக்குறோம். லோ பட்ஜெட்டில் கொடுக்குறோம், லோ கிலோமீட்டரில் கொடுக்குறோம். எல்லா வண்டி குவாலிட்டியாக கொடுக்குறோம். எல்லாம் நம்ம சொந்த வண்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்து பக்கா கொடுக்குறோம். கண்டிப்பாங்க. ஃபுல்லாக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி ஓன் யூஸ் வண்டி வந்து 1-2 பண்ணுவோம். ஸோ மினி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் நீங்கள் ஒரு நல்ல வண்டி தந்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க ஸ்கை கார்ஸ் வரலாம். கண்டிப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிங்கூட டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இருக்காது. எல்லாமே பக்கா கண்டிஷனில். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து ஹையான மாடல்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து இங்கே இருக்குங்க. ஓகேங்க பிரதர், நம்ம ஒரு வண்டி நம்ம பார்க்கலாம் பிரதர். ஓகேங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ 2023 மாடல் வண்டி. இது ஒரு LX வேரியண்ட்டு, லோ வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 14,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு தான் இது. வண்டியில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். நமக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் லாங் ஓட்டுறதுக்கும் இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் வண்டியாக இருக்கும். பார்த்தா இது வந்து ஒரு 1000cc வண்டி. ஆல்டோனாலே நம்ம வந்து 800cc நினைப்பாங்க. இது ஆல்டோ K10, இது 1000cc வண்டி. ஸோ அந்த அளவுக்கு வண்டி வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா கேட்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் போதும், 50,000 முன் பணம் போட்டால் போதும், பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு 2023 மாடல் வண்டி. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தா வெறும் 30,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. வண்டியில் வந்து டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. வண்டியில் பார்த்தா 4 டயர் வந்து பக்காவாக இருக்கும். 90% கண்டிஷனில் இருக்கும். எல்லாமே லோ டயர் தான். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். சீட் கவரு எல்லாமே உங்களுக்கு எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்கும். பாடி கண்டிஷன் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டாடா ஏஸில் ஒரு நல்ல வண்டி தேடிட்டு இருக்கீங்க, லோடு அடிக்க ஒரு வண்டி தேடிட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியாக இருக்கும். இந்த வண்டிக்கு 2 வருஷம் FC, 1 வருஷம் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,75,000 கேட்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் போதும், 50,000 முன் பணம் போட்டால் போதும், பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். BS4ல ஒரு வண்டி தேடிட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியாக இருக்கும். இது வந்து 2020 மாடல் டாடா ஏஸ் கோல்டு. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி வந்து ஒரு க்ளோஸ் டு பாடி வெஹிக்கிள். இது நீங்கள் BS4ல ஒரு நல்ல வண்டி தேடிங்க, இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியாக இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு 1 இயர் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் வந்துடும். 4 மாதம் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதில் டயர் கண்டிஷன், பாடி கண்டிஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,75,000 கேட்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் போதும், 50,000 முன் பணம் போட்டால் போதும், பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கோ லாங் ஓட்டுறதுக்கோ இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் வண்டியாக இருக்கும். நீங்கள் கொரியரில் ஓட்டுறீங்க, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி கொரியர் கம்பெனியில் ஓட்டுறதுக்கு ஒரு க்ளோஸ் டு பாடி வண்டி தேட்டிங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியாக இருக்கும். நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 2018 மாடல் டாடா ஏஸ் XL. இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தா வெறும் 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி அந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இந்த வண்டியில் ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்குது. A to Z, ரேடியேட்டர் சர்வீஸு, கூலண்ட் ஆயில் எல்லாமே உங்களுக்கு மாற்றிருக்கு. ஸோ வண்டியில் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% இருக்கும். பாடி வந்து நியூவாக பெயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ வண்டியில் வந்து டயர் கண்டிஷன், பாடி கண்டிஷன் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸ்கை காசை பொறுத்தவரை சொல்லவே தேவை. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,95,000 கேட்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் போதும், 50,000 முன் பணம் போட்டால் போதும், பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,95,000 கேட்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் போதும், 50,000 முன் பணம் போட்டால் போதும், பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 2024 மாடல் டாடா ஏஸ் கோல்டு க்ளோஸ் டு பாடி வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 4,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி அந்த அளவுக்கு எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்கும். வண்டி சுத்தமாக ஓடவே இல்லை. ஒரு கம்பெனி யூஸ்க்காக வாங்கினாங்க. வண்டி சுத்தமாக வந்து ஓடவே இல்லை. அந்தளவுக்கு யூசேஜ் இல்லாத வண்டி இது. டயர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99% இருக்கும். அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். பாடி வந்து புதுசாக கட்டியிருக்கு. 70,000 ஒர்த்து உள்ள புது கண்டெய்னர் பாடி கலாய் ஷீட்டில் கட்டியிருக்குது. ஸோ கண்டெய்னர் ஒர்த்து உங்களுக்கு வந்து 5 வருஷம் வந்து கேரண்டியாக இருக்கும். அந்தளவுக்கு பக்காவான கண்டெய்னர் இது. இந்த வண்டிக்கு 4 மாதம் FC கரண்ட்டில் வந்துடும். 1 இயர் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 கேட்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் போதும், 50,000 முன் பணம் போட்டால் போதும், பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். பார்க்க போகிற வண்டி அசோக் லேலண்ட் தோஸ்து LS. இது 4 போல்ட் வண்டி. 2022 மாடல் வண்டி. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு 2 வருஷம் FC, 1 வருஷம் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம்.
இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,40,000 கேட்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் போதும் 50,000 முன் பண்ண போட்டால் போதும், பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி வந்து நல்லா ஹைட்டாக கட்டியிருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் லோடு ஓட்டுறதுக்கோ வேஸ்ட் பேப்பர் கைலாங்கடை ஸோ இந்த மாதிரி கடை வச்சிருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு 3 to 4 டன் ஈஸியாக ஏற்றலாம். ஸோ அந்தளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு வண்டி. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் 2 டயர் வந்து புது டயர் போட்டு கொடுத்துருவோம். பேக் டயர் வந்து உங்களுக்கு 80% கண்டிஷனில் இருக்கும். பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பொலேரோ மேக்ஸி ட்ரக் 2019 மாடல் வண்டி, BS4 வேரியன்ட். இது சிங்கிள் கண்டிஷன். வண்டி பார்த்தா வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. லோ கிலோமீட்டர் வண்டி இது. அந்தளவுக்கு வண்டி வந்து உங்களுக்கு எக்ஸலன்ட் கண்டிஷன் இருக்கும். டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் பக்காவாக இருக்கும். பேக்கில் 2 டயர் வந்து புது டயர் போட்டிருக்கோம். ரெண்டுமே வாழக்கா பட்டன். ஃப்ரண்ட்டில் 2 டயர் வந்து ரன்னிங் பட்டன். ஸோ வண்டியில் டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு போர்வெல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு மிஷினரி பண்ணுறீங்க அதுக்குன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியாக இருக்கும். பாடி வந்து உங்களுக்கு 3mm ஷீட்டில் இரும்பு ஷீட்டில் பண்ணியிருக்கு. ஸோ வண்டி பாடி வந்து ஹெவியாக இருக்கும். வண்டி உங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்கும். இல்லை நீங்கள் ஹெவியான மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஹெவி லோடு அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வண்டி பொலேரோவில் தேட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா கேட்குறோம். நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் போதும் 50,000 முன் பணம் போட்டால் போதும், பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டிக்கு 2 வருஷம் FC 1 வருஷம் இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் பண்ணி கொடுத்துருவோம். படா தோஸ் 2022 மாடல் வண்டி, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தா வெறும் 69,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. வண்டியில் டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் பக்காவாக இருக்கும். டயர் பேக்கில் 2 டயர் புது டயர், ஃப்ரண்ட் 2 டயர் வந்து 90% கண்டிஷனில் இருக்கும். பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஸ்லேருந்து கட்டியிருக்கு. ஸோ 6 அடி வந்து உங்களுக்கு ஹைட்டு வந்துடும். லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 அடி வந்துடும். நீங்கள் 10 அடி தொட்டியில் படா தோஸில் ஒரு வண்டி நல்ல வண்டி தேடிட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியாக இருக்கும். இன்றைக்கி அமேசான், ஃப்ளிப்கார்ட், கொரியர் இந்த மாதிரி கொரியர் கம்பெனிஸில் ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி கூண்டு வண்டி தேடிட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,40,000 கேட்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் போதும் 50,000 முன் பணம் போட்டால் போதும், பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டிக்கு 1.5 years FC கரண்ட்டில் வந்துடும். 6 மாதம் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வண்டியுமே நீங்கள் காமிச்சிட்டீங்க. ஆமாம். இப்போ எந்த ஒரு வண்டியிலும் ஒரு டென்டோ ஸ்க்ராட்ச் எதுவுமே மோஸ்ட்லி இல்லை. எல்லா வண்டியுமே பக்காவாக தெளிவாக இருக்குது. புது வண்டி ஒரு சில வண்டிகளில் வந்து பார்த்தோம்னா சீட் கவரும் கூட பிரிக்காமல் இருக்குங்க. அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டி வச்சிருக்கீங்க. அதான் ஸ்கை கார் ஸ்பெஷலாக கண்டிப்பாங்க. அதனால தான் நான் எப்போ சென்னை வந்தாலும் நம்ம ஷோரூம் நம்ம வந்து வீடியோ எடுக்காமல் நான் போகிறதில்லை. கண்டிப்பாக வந்துருவாங்க. ஓகேங்கண்ணா, நம்ம ஆடி 18 வரை வருதுங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம எப்பவுமே நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம மக்களுக்கு. இந்த ஆடி 18க்கு ஒரு ஆஃபர் நம்ம மக்களுக்கு. ஸ்கை கார்ஸ்னாலே ஆஃபர் தான். ஸ்கை கார்ஸில் எப்போவுமே வந்து ஆஃபர் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது, ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த வருஷம் என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு ஸ்கை கார்ஸில் இந்த ஆடி மாதம் வண்டி எடுக்கிற எல்லாருக்கும் டேங்க் ஃபுல். பெட்ரோலோ டீசலோ எல்லாமே டீசல் வண்டி தான். ஸோ எல்லாருக்குமே டேங்க் ஃபுல் டீசல். ஓன் போர்டு கார் எடுத்திங்கன்னா டீசல் இது பெட்ரோல் வந்து டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி கமர்ஷியல் வண்டி எடுக்கிற எல்லாருக்குமே ஓப்பன் பாடியாக இருந்தால் தார்பாய் கம்பல்சரி. ஓகே, தார்பாய் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அதே மாதிரி க்ளோஸ் டு பாடி வண்டிகளுக்கு ஏதோ கொடுக்கணும்ல அவங்களுக்கு செட்டு கொடுத்துருவோம். மியூசிக் செட்டு. ஓகேங்க. க்ளோஸ் டு பாடி வண்டி எல்லாருக்குமே மியூசிக் செட் வந்து ஃப்ரீயாக கொடுத்து, ஓப்பன் பாடிக்கு வந்து தார்பாய் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். எல்லா வண்டிக்குமே டீசல் வந்து டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துருவோம். இதுதான் வந்து ஆடி மாதோட ஆஃபர். இந்த மாதம் வந்து எடுக்கிற எல்லா வண்டிக்கும் 10 கஸ்டமர் சரி 20 கஸ்டமர் சரி அந்த கஸ்டமர் எல்லாருக்குமே இந்த ஆஃபர்ஸ் அவைலபிள் தான். இந்த ஆடி மாதம் முடிய வரைக்கும் நீங்கள் வந்து எத்தனை வண்டி எடுத்தாலும் சரி எல்லாத்துக்குமே அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணி தந்துடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தார்பாய் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து செட்டு நம்ம மியூசிக் சிஸ்டம் வந்து போட்டு தந்துடுவாங்க. நீங்கள் கார் எடுத்தீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி தந்துடுவாப்பிங்க. அதே மாதிரி வண்டியில் வந்து எல்லாமே வந்து நம்ம சொந்த வண்டி மாதிரி A to Z எல்லாமே சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே கிரீஸ் கொண்டு வச்சு கொடுத்துருவோம். நீங்கள் வண்டி எடுத்து ஸ்ட்ரைட்டாக லோடு போகலாம். அந்தளவுக்கு எக்ஸலன்ட் கண்டிஷனில் தான் நம்ம வண்டி எல்லாமே இருக்கும். இது வந்து நானே சொல்ல நினச்சேன். நான் எப்போ இங்கே வந்து பார்த்தாலுமே இங்கே டேரெக்டாக நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் எட்டு போய் ஒரு ஜெனரேஷன் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். இங்கே டேரெக்டாக நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க, ஏதோ லோடை பிடிச்சி உங்கள் ஊர் சைடு பார்த்து அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கலாம். அந்தளவுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குவாலிட்டியாக இருக்குது எப்போவுமே. ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. ஓகே, நம்ம வியூவர்ஸ் வந்து பார்த்து கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. பார்த்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்க என்ன பண்ண முடியுமோ நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். ஓகேங்க.